உங்களுடைய மனைவிமார்கள் ஒவ்வொரு நேரத்தில் எப்படி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பண்ணி காட்டணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து பண்ணி காட்டலாம். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது போய் எதுக்கு மாமா வெளியே போலாமா? டேய் அந்த கரண்ட் எடுறா. பாடாமடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல புலவுல ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. அங்கிட்டு மாமா இங்கிட்டு டே இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும் இந்த சேஞ்ச் எல்லாம்? செகண்ட் சார். செகண்ட் செகண்ட். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். சரி மாறுவீங்க ஆக்சுவலா நீங்களே பண்ணி காட்ட முடியுமா? குழந்தைகளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, சோ டெரஸ்ல கூட்டு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? இப்போதானே டெரஸ் அனுப்பிச்சேன். தண்ணி வேணும்னு வரா, போகும்போது எடுத்துட்டு போக தெரியாதா? ஒன்னொன்னு நான் சொன்னாதான் நீ எடுத்துட்டு போ. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எங்கேயாவது வெளியே போகலாமா? பசங்க பையனை கூப்பிட்டு ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வரலாமா? சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே? அதுக்கு ஏன் இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? அம்மா இந்த வாரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன். போ, பையனையும் கூட்டிட்டு போ. இருக்கிறதே ஒரு நாள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்ன இன்னைக்கு திடீர்னு வீட்லயே இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளில போலாம்ல? போயிடுவியா நீ? போய் தான் பாரு. இது மூச்சுங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்கங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. என்னம்மா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. வீட்டில் இருக்கும்போது உன்னெல்லாம் யாரா மதிப்பா? 5-6 மினிட்ஸ்க்குள்ள எப்படி இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது? ஏன் வருதுன்னு கேர்ள்ஸோட மெமரி பவரே அப்படிதான் சார். 10th எவ்வளவு மார்க்கு? என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. 452. எவ்வளவு ஞாபகம் இல்ல. 500. அதுவே தான் ஞாபகம் இல்லையா? அப்புறம் கேர்ள்ஸோட மெமரி பவர் நல்ல விஷயம் எதுவும் ஞாபகம் ஞாபகம் இருக்காது. இருக்காது. ஹஸ்பண்ட் என்னென்ன தப்பு பண்றாங்களோ அது எல்லாமே என் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்போ ஒரு ட்ரிப் போயிருக்காரு, Okay. உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. Okay. இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னா என்ன செஞ்சா அந்த ஃபைல் என்ன ஒரு க்ளோஸ்? ட்ரிப் கூட்டிட்டு போணும். ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போயிடலாம். அந்த ட்ரிப்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயி போச்சு. ப்ராப்ளம் 2.0. இப்போ அந்த ஃபைல் எப்படி மூடுறது? அது ஏன் வாயால ஏன் சொல்லுவானே? யோ அதுக்காக வாய் வாடிக்கிட்ட சொல்ல முடியும். கொஞ்சம் சொல்லிட்டு போயா. அதுக்கு வேற ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி சார். பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கத்தரிப்பு வச்சுதுன்னு சொன்னாங்க. இப்போ மூணாவது க்ளோஸ் ஆகாத ஃபைல் எவ்வளவு இருக்கும் ரஃபா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 கேஸ் இருக்கும். 100-200 கேஸ் இருக்கு. ஆஃப் கோர்ஸ். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தம்பி அம்மா போட்டுக்கிட்டே உங்களுக்குலாம் ஆயுள் தண்டனையில் இருக்கீங்க நீங்க. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார்? அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேட் போயிட்டாங்க. போய் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். அவங்கள பார்த்த பயத்தில் நான் அன்கான்சியஸ் போயிட்டேன். என்னை பக்கத்து பெட்லேயே போட்டு. ஏதாவது உனக்கு என்ன ஆனா கூட என் பக்கத்திலே தான் இருப்பாரு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சரி வருதா? போடா அங்கிட்டு எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஐஸ் வார்ட்ல என்ன கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஐசியூ வார்டு உள்ள உடல் அவர. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒன்னும் ஆவல, பக்கத்துல இருக்கிறதுக்காக மயக்கப்பட்டிருக்காப்ல. ஐசியூ வார்ட்ல 2 பெட் தான் இருக்கும். நான் படுத்திருக்கேன். பக்கத்திலே பார்த்தா அவரை போட்டிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.